வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியான கு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படம் வந்து 2023லயே ரிலீஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓடிடில இப்பதான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சூப்பரான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். அதாவது அமானுஷ்யமா கொண்டு போயிருப்பாங்க, முடிவுல வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க. நிச்சயமா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். அது என்னன்னா, ரொம்ப வருஷமா சாயின்னு ஒருத்தர் அவரோட சொந்த ஊருக்கு வராம இருப்பாரு. இப்போ ஒரு ப்ராப்ளம்ன்றதுனால அவரை கூப்பிடுறாங்க. அதே மாதிரி திருவிழாவையும் அட்டெண்ட் பண்ணிட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி பொண்ணை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வராரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் சின்ன பொண்ணுல கியூரியாசிட்டியில ஏகப்பட்ட கேள்வியை கேட்கறாங்க. அப்பாக்கு அந்த கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல. இங்க அமானுஷ்யமா சில விஷயங்கள் நடக்கும். இங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும். உண்மையிலேயே பேய் தான் பிடிச்சிருக்கா இல்ல தேவையில்லாம ஊர்க்காரங்க தான் அப்படி பேசிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை யோசிக்க வைப்பாங்க. நிச்சயமா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அந்த கிராமத்தை காட்டுறாங்க. ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு போக வேணான்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க போல. ஆனா பாருன்ற ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த இடத்த சுத்தி பார்க்கிறதுக்காக வந்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அதே மாதிரி துணி துவைக்கிற மாதிரி ஒரு லேடி தெரியுறாங்க. அந்த லேடி ஏற்கனவே இறந்து போனவங்க போல. இப்ப அந்த லேடி முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்ப பாருக்குள்ள ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. வித்தியாசமா சவுண்ட் கேட்கறதுனால பாரு இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பாரு உடம்புக்குள்ள இறங்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் கூன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. அதே மாதிரி இப்ப மோகன்லால் வாய்ஸ் ஓவர்ல சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. கிராமத்துல குலியான் அப்படின்ற ஒரு கடவுளை வணங்குவாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் படத்தோட டைட்டிலா வச்சிருக்காங்க. அவர் நெருப்பு மாதிரி ஒரு பர்டிகுலர் பகுதியில போவாரு. அந்த பகுதிக்கு யாருமே நடமாடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இதுல நமக்கு காமிச்சிடுறாங்க. இப்ப இந்த கிராமத்தை நோக்கி சாய் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் இவரோட பொண்ணு கூட தான் வந்துட்டு இருக்காரு. பொண்ணோட பேரு மீனா அப்படின்றது. பொண்ணை பொறுத்த வரைக்கும் அப்பா கிட்ட எப்ப பாரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. இன்னும் எவ்வளவு நேரத்துலப்பா போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. சீக்கிரமா போயிடலாமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அது என்னன்னா, நம்மளோட சாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருப்பாரு. அண்ணன் பொண்ணு இப்ப மென்டலா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாருன்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. இப்ப சாயுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அண்ணனை பாக்குறாரு. மாமா ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாக்குறாரு. இப்ப எல்லாருமே சந்தோஷமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. சாய் ரொம்ப வருஷமா இந்த கிராமத்துக்கு வராம இருந்திருப்பாரு. இப்ப இவங்க கூப்பிட்டதுனால தான் வந்திருக்காரு போல. இந்த வீட்டையே கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு. ஏன்னா சில பேட் மெமரிஸ் இருக்கு போல. அதெல்லாம் நினைச்சு இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க தான் பாருவோட அம்மாவா இருப்பாங்க. பாருவோட அம்மா கிட்ட இந்த சாயோட ஒய்ஃபுமே பேசுறாங்க. பாரு எப்பவுமே வெல்கம் பண்றதுக்கு வாசலுக்கு வருவா, இப்ப பாருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி பாருவோட அப்பா இவர் தான். இவர் வந்து சாய்க்கு அண்ணன். இவருமே கொஞ்சம் சோகமாலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து பாருவோட தம்பி உட்காந்துட்டு இருக்கான். இவன் பேரு அப்பு அப்படின்றது. இவன் கிட்ட இந்த மீனான்ற பொண்ணு பேசுறதுக்கு ட்ரை பண்றா. அப்பு எப்படி இருக்கன்ற மாதிரிலாம் பேசுறா. ஆனா இவன் பயந்து எந்திரிச்சு ஓடிடுறான். இப்ப சாயுமே அண்ணன் பொண்ணை பார்க்கலான்ற மாதிரி வந்திருக்காரு. ஸ்டார்டிங்கே பாருக்கு பேய் பிடிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்தோன சட்டுன்னு ஒரு பார்வை பாக்குறாங்க. இதுல சின்ன பொண்ணு மீனா பயந்துடுறா. அக்காக்கு என்னாச்சுன்னு கேக்குறா. ஒண்ணு இல்ல, அக்காக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அது உடம்பு சரியில்லாம இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சு கூட்டு போறாரு. சாய் தானே காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு. உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு போல, நான் படுக்கிறேன்ற மாதிரி ஒய்ஃபி கிட்ட சொல்லிட்டு படுக்கிறாரு. இவர் சின்ன பையனா இருக்கும்போது இந்த ரூம்ல தான் இருந்திருப்பாரு. இப்ப திடீர்னு கிணத்துக்குள்ள யாரோ விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. இவர் சட்டுன்னு கண்மூடிக்கிறாரு. இப்ப திடீர்னு எதிர யாரோ ஒரு லேடி இருக்காங்க. இவர் பார்த்து பயப்படும் போது அந்த இடத்துல இவரோட ஒய்ஃப் தான் நின்னுட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கன்னு கேட்கும் போது, இல்லங்க பாருக்கு பூஜை மாதிரி பண்ண போறாங்க, வரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. நான்லாம் வரல, அதே மாதிரி பொண்ணுக்கு இதெல்லாம் பழக்கப்படுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ தான் ஆளுக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்கா, என்னால என்ன பண்ண முடியும், நான் பொண்ணை கூட்டு போறேன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு மாமா இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, மாமாவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மாமாவோட பையனை பொறுத்த வரைக்கும் மன வளர்ச்சி இல்லாம இருக்கும். மாமா அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அதே மாதிரி ஒரு தம்பி இருக்காரு. அந்த தம்பி இப்பதான் கல்யாணம் முடிச்சிருப்பாரு. அதுக்குள்ள அந்த ஒய்ஃபை பிரியறதுக்காக சில முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு போல. அதை பத்தி எல்லாம் இவங்க ரெண்டு பேருமே கவலையா பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி சாய் இங்க இருந்து வேலையை பார்க்கலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா இங்க டவர் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. மாமா என்ன சொல்றாருன்னா, நமக்கு தெரிஞ்சவன் இருக்கான்ல, அவன் வீட்டுல டவர் நல்லா கிடைக்கும், அங்க இருந்து நீ வேலையை பார்க்கலாம்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஏத்துக்கிறாரு. மாமாக்குமே பெருசா இந்த மூட நம்பிக்கையில நம்பிக்கை இல்ல போல. அதாவது பூஜை எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வேணான்ற மாதிரி தான் மாமா பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் குடும்பத்துல நம்பிக்கை இல்ல போல. மறுநாள் காலையில இவருமே மாமா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. வேலை பார்க்கறதுக்காக அங்க கிளம்பலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பொண்ணு காதுல வாங்கிடுறால, நானும் வருவேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறா. சரி நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வா, அப்பா கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க வந்து குளிக்கிறதுக்கு
பாத்ரூம் வசதி எல்லாம் கிடையாது, குளம் மாதிரி இருக்கும், அங்கதான் குளிச்சுப்பாங்க போல. அந்த குளத்தை பார்த்தோன்னே இந்த மினான்ற பொண்ணு பயங்கரமா சந்தோஷப்படுறா. நான் இங்கேயே குளிக்கிறேன்ப்பா, நான் உங்க கூட வரலன்ற மாதிரி சொல்றா. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஊர்ல தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தரோட வீட்டுக்கு தான் போக போறாரு போல. இவருமே டிராவல் பண்ணி கிளம்பிடுறாரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சோன்னே எல்லாருமே வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு பேச்சு துணை கூட யாருமே இல்ல. ஒருத்தங்க பிரிய போறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒய்ஃப் என்ன விளையாட ஆள் இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே ஆமான்ற மாதிரி தலையாற்றா. அம்மாவை எழுப்பலான்னு பார்த்தா அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க. செம்மையா இந்த பொண்ணுக்கு போர் அடிக்குது. பேய் பிடிச்சிருக்கிறதுனால பார்வை தனி ரூம்ல தான் வச்சிருக்காங்க. பேசாம பார்வை போய் பார்த்தா என்னன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு மீனா இருக்கா பாத்தீங்களா, அந்த ரூம் கிட்ட வந்துட்டு இருக்கா. அங்க பாரு நார்மலா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த பொண்ணு பேசுறதுக்காக பக்கத்துல போகும்போது அவங்க வித்தியாசமா ரியாக்ட் பண்ணவே இந்த பொண்ணு பயந்து ஓடிட்டு இருக்கா. அப்ப பாருவோட அம்மா பிடிச்சிடுறாங்க. பாரு அக்காக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாருவும் பொறுமையா இந்த இடத்துக்கு வராங்க. எனக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள பாக்குறதுக்கு இன்னமும் இந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல நெருங்கி பக்கத்துல வராங்கல்ல, இந்த பொண்ணு பயத்துல இங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறா. பாருவோட அப்பா பாருக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாரு. போதுமான காசு இல்ல. அதனால மாமா கிட்ட காசை ஏற்பாடு பண்றதுக்காக சில பிட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து தம்பியான நம்ம சாய் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பூஜைக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்கோம், நீயும் வான்னு சாயை கூப்பிடுறாங்க. நாலாம் வரலன்ற மாதிரி சாயோ ரூம்குள்ள போயிடுறாரு. இப்ப மத்த எல்லாருமே வீட்லயே சின்ன லெவல்ல பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சாய் இவரோட ரூம்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு லேடி கண்ணுக்கு தெரியுறாங்க. ஏற்கனவே இந்த லேடி தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. இவங்க யாரு என்னன்னு தெரியல. அந்த லேடி எங்கேயோ கூட்டு போறாங்க போல. இவருமே அவங்க போற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த லேடி காணாம போயிடுறாங்க. அதாவது இவரோட கண்ணுக்கு படமாட்டுறாங்க. இவருக்கு பின்னாடி எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. இவர் பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு அந்த பாருன்ற பொண்ணு பக்கத்துல வந்துடுறா. இவருமே பயந்துடுறாரு. பயப்படாத பயப்படாத அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. பயப்படுற அளவுக்குலாம் என் பொண்ணு மோசமா நடந்துக்க மாட்டா அப்படின்னு அண்ணா சொல்றாரு. சேச்சே நான் அதுக்கெல்லாம் பயப்படல அப்படின்ற மாதிரி இவருமே சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு இருக்கால, அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறா. நீங்க போனதுக்கு அப்புறம் செம்ம போர் அடிச்சதுப்பா, நாளைக்கு உங்க கூட வரேன்ற மாதிரி சொல்றா. இல்ல இல்ல இந்த வீட்டுல அப்புன்னு இருக்கானே, அவன்கிட்ட நீ சுத்தி காட்ட சொல்லலாம்னு கேட்கும்போது அப்பு என்கிட்ட பேசவே மாட்டான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இதனால இவருமே அப்பு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. எல்லா சின்ன பசங்களையும் நாளைக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறதுக்கு கூட்டு போன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அப்பு ஏத்துக்கிறான். அப்ப நானும் இருக்கன்ற மாதிரி மீனான்ற பொண்ணுமே ஏத்துக்கிறா. மறுநாள் காலையில அப்புன்ற பையன் சுத்தி காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறான். ஆனா வேண்டா வெறுப்பா தான் சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். இவங்க கிட்ட பேசவே மாட்டான். எதுக்காகடா எங்க கிட்ட பேச மாட்டற, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது நீங்க எல்லாருமே தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுறீங்க, எனக்கு மலையாளம் மட்டும் தான் தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். அவ்வளவுதான விஷயம், இதுக்கப்புறம் நாங்களும் மலையாளத்திலேயே பேசுறோன்ற மாதிரி இந்த சின்ன பசங்க சொல்றாங்க. இப்ப அப்பு கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. மாமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கான். அவன் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, இவன் தான் அந்த பையனா இருப்பான். பையன் இப்படி பிறந்துட்டானே அப்படின்ற மாதிரி அப்பா பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது இவங்க ஒரு வழியா வந்திருப்பாங்க. அதை கவனிக்கிற நெய்பருமே, என்னம்மா இந்த வழியா வரீங்க, குலியான் போற வழியுமா, அந்த வழியா நம்ம நடக்க கூடாதுன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பெரியவங்களை பார்த்து இவர் கேட்டுட்டு இருக்காரு. சாரி கொஞ்சம் தெரியாம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி லேடிஸுங்களும் அவரை சமாளிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த சின்ன பொண்ணு மீனா கேட்டுறால. இப்ப வீட்டுக்கு வந்த இந்த சின்ன பொண்ணு என்ன பண்றானா, நேரா அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறா. அப்ப குலியன்னா யாருப்பா, இந்த வழியா வரக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறா. இவளுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி ஒய்ஃபை பாக்குறாரு. எங்க நாளா சொல்லுங்க, பக்கத்து வீட்டு பெரியவர் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவருமே இப்ப பொண்ணுக்கு பதில் சொல்றாரு. அது என்னன்னா, நம்ம நிம்மதியா இருக்கிறது சிலருக்கு பிடிக்காதுமா, அதனால இப்படி அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் காது கொடுத்து நம்ம கேட்கவே கூடாது. இது எல்லாமே மூட நம்பிக்கை தான், இது எதையும் நீ நம்ப தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணுமே கேட்டுக்கிறா. இப்ப மறுநாள் இவங்க எல்லாருமே அப்பு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குலாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி அப்பு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா போக கூடாது, போலான்ற மாதிரி மத்த பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனோனே அமானுஷ்யமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. இங்க வந்த எல்லா பசங்களும் செம்ம பீதி ஆயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நபர் இவங்களை பயமுறுத்துற மாதிரி கத்துறாரு. எல்லாருமே ஓட பாக்குறாங்க. ஆனா இந்த மீனான்ற பொண்ணு மூக்குலயே ஒரு குத்து வச்சிடறா. அதுக்கப்புறம் தான் அது யாருன்னு தெரியுது. அவரோட பேரு ஜெரி அப்படின்றது. அவருமே இவங்களோட சொந்தக்கார அங்கிளா தான் இருப்பாரு. ஜெரி அங்கிள் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அப்புன்ற பையன் சந்தோஷப்படுறான். அப்புக்கு தான் ரொம்ப க்ளோஸ் போல, மத்தவங்களுக்கு பெருசா ஜெரிய தெரிய மாட்டேங்குது. இப்ப ஜெரி எல்லார்கிட்டயும் வந்து பேசுறாரு. அதாவது வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசுறாரு. கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்களான்னு அப்பு கேட்கும் போது எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு பொருளை எடுத்து தராரு. ஆக்சுவலா இந்த மீனான்ற பொண்ணுக்காக ஒரு பொம்மையெல்லாம் தராரு. இந்த பொண்ணுமே சந்தோஷப்பட்டு இருக்கா. இதை தாண்டி பசங்க இவரோட திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது செடி மாதிரி ஏதோ பறிச்சுட்டு வந்திருக்கிறது தெரியுது. இது என்ன செடின்னு கேட்கும் போது தீய சக்தி இந்த செடியை பார்த்தா பயந்து ஓடிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஆயுர்வேதிக் படிப்பு தான் படிச்சிட்டு இருக்காரு போல. இவருக்கு குலியான் கடவுளை பத்தி தெரியும்ல, எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி முதல்ல குளிச்சுட்டு அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல குளிக்கும் போதே சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு
சொல்றாங்க. இப்ப இவருமே அந்த குளிக்கிற இடத்துக்கு கூட்டு வந்து இந்த பசங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த குலியான் கடவுள் எப்படி உருவானாருன்றத சொல்றாரு. அது என்னன்னா, ஒருத்தர் இறந்து போயிடுவாரு. இறந்து போற கட்டத்துல யமன் வந்து உயிரை பறிக்கிறதுக்காக வருவார்ல, ஆனா அவர் உயிரை விட்டு கொடுத்துட கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாருன்னா, சிவனோட லிங்கம் இருக்குல்ல, அதை போய் புடிச்சுக்கிறாரு. சோ இவர் வந்து பாசக்கயிறை போட்டு இழுக்கலாம்னு நினைக்கும் போது சிவனை இவர் ஆட்டிடுறாருல, சிவன் ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பாயிடுறாரு. ஓஹோ என்னையா ஆற்றியான்ற மாதிரி அந்த யம தர்மராஜா இருக்காருல, அவர் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருவாரு. யம தர்மராஜா லாக் செய்யப்பட்டிருக்கிறதுனால உயிரை பறிக்கிற யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. உயிரை பறிக்கிறதுக்காக குலியான் கடவுளுக்கு கொஞ்ச நாள் வந்து இவர் பர்மிஷன் மாதிரி தந்திருப்பாரு. சோ அப்படிதான் குலியான் கடவுள் உருவானாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப குலியான் கடவுள் வந்து கொஞ்சம் ஆபத்தானவரா, பிரச்சனைக்குரியவரா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பசங்க பயந்த மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இங்க அப்புன்ற ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு உன்னின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். உன்னியோட அப்பா தான் அந்த குலியான் வேஷம் போடுவாரு. அப்ப அவரை பார்த்து நான் பயப்படணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். சேச்சா, அவரு குலியான் கடவுள் கிடையாது. குலியான் கடவுள் கொஞ்ச நேரம் அவரோட உடம்புக்குள்ள வந்துட்டு போகும். நம்ம குலியான் கடவுளை பார்த்தே பயப்பட தேவையில்லை, அந்த அப்பாவை பார்த்து நீ எதுக்கு பயப்படணும், பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதே கிராமத்துல குலியான் கடவுளை நிறைய பேர் நம்புவாங்க, நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா இவர் அந்த குலியான் கடவுளை எப்படி வருவாரு, எப்படி போவாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பசங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சாய் வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. இவரை வெளியே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பசங்க கிட்ட கண்ட விஷயத்த சொல்லி பயமுடுத்தாத, பசங்க ஒன்ஸ் பயந்துட்டா அதுல இருந்து வெளியே கொண்டு வரது கஷ்டமாயிடும்னு சொல்றாரு. சரி சரி அப்படி பண்ண மாட்டேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி வா படுக்க போலான்னு மீனாவை கூப்பிடும் போது, இல்லப்பா பசங்க கூட சேர்ந்து இங்கேயே படுத்துக்கிறேன்ற மாதிரி மீனா சொல்றா. அங்கேயே படுத்துக்கிட்டோங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே இவரை மட்டும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாருமே ஜெரி அங்கிள் கூட தான் இருக்க போறோன்ற மாதிரி இவர் ரூம்ல படுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இப்ப குலியான் கடவுள் எப்படி வருவார்னு கேட்கும் போது ஜெரியும் சொல்றாரு, அவர் நெருப்பு பந்து மாதிரி வருவாரு, இந்த வழியா தான் போவாரு. நான் சின்ன பையனா இருக்கும் போது 2-3 வாட்டி குலியான் கடவுளை பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன சொல்றீங்க, பார்த்திருக்கீங்களா? அப்ப இன்னைக்கும் வருவாரா, நம்ம எல்லாருமே பார்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் தான் இருந்தாலுமே அவரை பார்த்தோம் நிறைய பசங்க பயப்படுறாங்க. இப்ப நைட்டு நேரம் இந்த பொண்ணு மட்டும் தூங்க மாட்றா. குலியான் கடவுளை பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புவும் துணைக்காக முழிச்சிட்டு இருக்கான். அப்புவுமே டயர்டாயி படுத்துடுறான். ஆனா நெருப்பு பந்து போது இந்த பொண்ணு அதை பார்த்து சந்தோஷப்படுறா. இப்ப மறுநாள் காலையில நான் குலியான் கடவுளை பார்த்தேன், இந்த வழியா நெருப்பு மாதிரி போயிட்டு இருந்தவரு என்ன பார்த்தோன்னே என் பக்கத்துல வந்தாரு, கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்தாரு, அதுக்கப்புறம் கிளம்பி போனாருன்ற மாதிரிலாம் சொல்றா. இதை கேட்கிற பசங்க நம்புறாங்க. ஆனா இவரு நம்ப மாட்டாரு. என்ன கதை விடுறியான்னு கேட்கிறாரு. நெருப்பு போனதை பார்த்தேன், என் பக்கத்துலலாம் அது வரலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இவங்களுமே பேசிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்பா வேலைக்காக கிளம்புறாருல, இந்த பொண்ணு பேசுறதுக்காக வந்துடுறா. அப்ப நான் குலியான் கடவுளை பார்த்தேன்ப்பா, நைட்டு நேரம் நெருப்பு பந்து மாதிரி வந்தாருப்பா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. பொண்ணு இப்படி பேசுறது அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ இந்த மாதிரி தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் நம்பாதமா, நிறைய பேர் இந்த கிராமத்துல நம்பிட்டு இருக்காங்க, அப்படி நம்புறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, புரிஞ்சதான்ற மாதிரி கேட்கிறாரு. சரி ஓகேப்பான்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஏத்துக்கிறா. இந்த சாயோட பாஸ்ட் என்னன்னு தெரியல, பொண்ணுக்கு தேவையில்லாத மூட நம்பிக்கை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு மட்டும் தெரியுது. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அதே சமயம் இந்த ஜெரி இருக்காரு பாத்தீங்களா, பாருவோட அம்மா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. பாருவை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா எப்படி ப்ராப்ளம் சரியாகும், காத்தோட்டமா நான் கொஞ்சம் பேச்சு கொடுத்தனா ப்ராப்ளத்தை சரி பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் யாரக்குரிய டாக்டர் தானே, இவரை நம்பி அனுப்பி வைக்கலான்ற மாதிரி பெரியவங்களும் முடிவெடுக்கிறாங்க. சோ இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த அப்பு பையன் சொல்ற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்புன்ற பையன் பாரு எங்க போனாங்களோ அந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கான் போல. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க குளிச்சிட்டு இருக்க ஒரு குழந்தை இறந்து போயிருக்கும், பெண் குழந்தை தான் இறந்து போயிருக்கும். அந்த குழந்தையோட அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த குழந்தை இறந்து போனதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த குளத்துக்கு பக்கத்துல ஒருத்தங்க தூக்கு போட்டு இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட ஆன்மா தான் அந்த குழந்தைய சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். இந்த கதை எல்லாத்தையும் இந்த அப்புக்கு பாட்டியா இருக்கவங்க தான் சொல்லியிருப்பாங்க போல. அப்பு இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான், பாரு அக்கா இங்க வந்திருக்கவே கூடாது, நம்மளும் வந்திருக்கவே கூடாது, சீக்கிரமா கிளம்பிடலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து பாரு அப்படியே அசையாம நின்னுட்டு இருக்காங்க. பாரு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் பக்கத்துல வராரு. பாரு பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏற்கனவே இங்க தானே பேய் பிடிச்சது, இப்ப அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கழுத்தை பிடிச்சு தூக்கி இவரை எரிஞ்சு விட்டுறாங்க. இவர் பக்கத்துல இருக்க குளத்துக்கிட்ட போய் விழுறாரு. இதை பாக்குற பசங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அதுல அப்பு தான் வேகமா வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட விஷயத்த சொல்றான். என்னடா சொல்றேன்ற மாதிரி ஷாக் ஆனவங்க என்ன ஏதுன்னு பாக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருமே வழி தெரியாம ஒரு இடத்துல முழிச்சிட்டு இருக்கும் போது பசங்களை பாத்துடுறாங்க. அதே மாதிரி அவன் எங்க போனான்னு ஜெரிய தேடிட்டு இருக்கும் போது ஜெரி இருக்காரு பாத்தீங்களா, அந்த குளத்துக்குள்ள போய் விழுந்திருக்காரு போல. குளத்துக்குள்ள ஒரு பேயை பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது சின்ன பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணோட பேயை பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. நீ எதுக்குடா முதல்ல அங்க போனன்ற மாதிரி பெரியவங்களாம் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே என்னோட பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, நீ வேற எதுக்காகடா கூட்டு போன அப்படின்ற மாதிரி அண்ணன் மித்ரனுமே கேட்டுட்டு இருக்காரு. அதாவது பார்வோட அப்பா பேரு மித்ரன் போல. அவர் பயங்கரமா கேட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோ இருக்காரு
இருக்கார்ல உன் பொண்ணுக்கு மென்டல் ப்ராப்ளம்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டாரு. இல்ல பூஜை பண்ணாலே சரியா போயிடும், பூஜை பண்றதுக்கு காசு தான் என்கிட்ட இல்லன்ற மாதிரி புலம்புறாரு. அதாவது இவ்வளவு நாள் பூஜையை தள்ளி போடுறதுக்கு காரணமே அண்ணன் கிட்ட சுத்தமா காசு இல்ல போல, அதெல்லாம் சொல்லி இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இதுல நம்பிக்கை இல்லாத மாதிரி அந்த மாமாக்கும் நம்பிக்கை கிடையாது. என்னதான் இருந்தாலும் மித்ரன் ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாருல, அப்ப எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டா இந்த விஷயத்தை பண்ணிரலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி அந்த சாமியாரை பார்த்து நம்ம ஒரு பூஜையை பண்ணிரலாம்ன்ற மாதிரி பெரியவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க. பெரியவங்க முடிவெடுக்கிறதுனால சாயம் சரின்ற மாதிரி அமைதியா ஏத்துக்கிறாரு. இப்ப சாமியாரை பார்க்கிறதுக்காக வராங்க, இந்த நாள் வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. கொஞ்சம் அதிக பேமெண்ட் போல ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணி இவரை வர வச்சிடுறாங்க. கவலைப்படாதீங்க நான் பேயை ஓட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான பூஜை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பூஜையில எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ நான் மட்டும் கலந்துக்க மாட்டேன்ற மாதிரி இவர் ரூம்லயே இருக்காரு. பூஜை நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் கட் ஆயிருது. அந்த பாரு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. பாரு உடம்புல இருக்க பேய் தப்பிச்சு போயிருது. எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி அந்த குருவோட சிஷ்யர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, நெருப்பு பந்தத்தெல்லாம் வச்சு பிடிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாரு என்ன பண்றானா சட்டுன்னு ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறா. சாய் இப்பெல்லாம் நீ நல்லா பேசிட்டு இருக்கல, அன்னைக்கு மட்டும் நீ எதுக்காக பேசல, அன்னைக்கு நீ பேசி இருந்தா ஒரு உயிர் போயிருக்காது இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பேய் கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இருக்க. இவர் பயந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அந்த பேய் எதை பத்தி சொல்லுதுன்றது நமக்கு தெரியல. இப்ப திடீர்னு சாமியாரும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கதான் பாரு இருக்கான்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திரும்பி பூஜை நடக்கிற இடத்துல உட்கார வச்சு உடம்புல இருந்து பேய் எல்லாம் எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப உடம்புல இருந்து பேய் வந்துருது போல அதை ஒரு சட்டியில போட்டு லாக் பண்ணிடுறாரு. அந்த சட்டியை ஒரு இடத்துல போய் கரைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அண்ணன் கிட்ட தரலாம்னு நினைச்சா அண்ணன் ஜீப் எடுக்க போறேன்ற மாதிரி கிளம்புறாரு. வேற வழி இல்லாம ஈரவே தைரியமா கையில வாங்கிடுறாரு. இப்ப பெரியவங்க மட்டும் தான் கிளம்பணும். ஆனா இந்த சின்ன பொண்ணு அடம் பிடிக்கிறா. சரி வாமா அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இதெல்லாம் இல்லன்னு பொண்ணுக்கு ப்ரூவ் பண்ணோம்ல, அதுக்காக தான் கூட்டு போறாரு. இப்ப ஜீப் வந்துட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிருது. பொண்ணு மட்டும் ஜீப்புக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு ஜென்ஸுங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜீப்பை பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க. நீ இதை கேர்ஃபுல்லா வச்சுக்கோன்ற மாதிரி தான் அப்பா இருக்காருல மீனா கிட்ட தராரு. என்னதான் இருந்தாலும் பேய நினைச்சு இந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கா. ஜென்ஸுங்க எல்லாம் சேர்ந்து தள்ளும் போது தெரியாதனமா பானை இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கீழே இடிச்சுக்குது. அப்படி இடிச்சதுல பானையில சின்னதா ஒரு ஓட்டையும் விழுந்துருது. இந்த பொண்ணு என்ன பண்றானா ஓட்டையெல்லாம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி வச்சுக்கிறா. இப்ப இவங்களுமே கரைக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த சாமியார் கரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சோகமா இருக்காரு. அசிஸ்டன்ட் ஏன் எதுக்குன்னு கேட்கும் போது என்னமோ எனக்கு தப்பாவே படுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி கரைச்சாச்சுல நம்ம வீடு போய் சேரலான்ற மாதிரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போதே லேடிஸ் எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்க. நீங்க போனதுக்கு அப்புறமா பாருக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆயிருச்சு, என்னதான் பூஜை பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பூஜை சொதப்பிக்கிச்சு போல அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்றாரு. மாமாக்கும் சாய்க்கும் நம்பிக்கை இல்லல்ல, இந்த பூஜையே ஃப்ராடு வேலைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு பாருவோட அம்மாக்குள்ள அந்த பேய் பூந்துருது போல. பாருவோட அம்மா வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சட்டுன்னு சாயோட ஒய்ஃப் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பேய் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாமியார் தான் திரும்பி கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. சாமியார் என்ன சொல்றாருன்னா என் சைடுல ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதனால தான் பேய் வெளியே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி ஒரு பூஜை பண்ணி தரேன், அதுக்கு நீங்க காசே தர தேவையில்ல, நானே வந்து பூஜை பண்ணி தரேன், அது வரைக்கும் நீங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்காக தாயத்து மாதிரிலாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் இது எல்லாமே பொய்யுமா அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பொண்ணு லாஜிக்கலா சில கேள்வி கேட்கிறா. அது என்னன்னா அப்ப எப்படி அம்மா அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி கேட்கிறா. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா நம்மளுக்கு வாந்தி வந்ததுன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கும் சட்டுன்னு வாந்தி வரும்ல, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன்ல ரெண்டு பேருமே அப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்க, மத்தபடி எதுவுமே இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பொண்ணு குறுக்கு கேள்விலாம் நிறைய கேட்டுட்டு இருக்கா. பொண்ணு கேட்கிற கேள்வி எல்லாமே லாஜிக்கலா கரெக்டா இருக்கு. இவரும் பொண்ணு கிட்ட என்னென்னமோ சொல்லி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப இந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் பயங்கரமா கதை விட்டுட்டு இருக்கா. அது என்னன்னா பானை உடைஞ்சிருச்சு, அதுக்குள்ள இருந்து பேய் வந்தது, நான் அந்த பேயை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கதை விட்டுட்டு இருக்கா. இப்ப திடீர்னு சவுண்ட் கேட்டோன்னா எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் பாருவோட அம்மா அப்பா பேசுறது இவங்க காதுல கேக்குது. எல்லாம் முடிஞ்சிரும் நினைச்சோம், முடியலையேன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதை கேட்கிற இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடுறா. எல்லாம் ஏன் தப்புனால தான், நான் பானையை ஒழுங்கா கையில வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவ அழுவுறத பெரியவங்க பாக்குறாங்கல்ல, நீ எதுக்குமா அழுவுற, உன் தப்பு எதுவும் இல்லன்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஜெரியும் பசங்களும் சேர்ந்த மாதிரி ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. ஜெரி மேல தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. என்னன்னு முழிச்சு பார்த்தா இவர் குளத்துக்கிட்ட ஒரு பேயை பார்த்திருப்பாரு, அதாவது இறந்து போன சின்ன பொண்ணை பார்த்திருப்பாரு. அதே பொண்ணு தான் இருக்கா. இவர் பயத்துல கத்திக்கிட்டே முழிக்கிறாரு. பசங்களாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி அப்பு இருக்கான்ல, பெட்ல ஈரமா இருக்கிறத கவனிக்கிறான். என்ன ஈரமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவர் பேய் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நீங்க மூத்தா போயிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி அந்த பையன் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கான். அந்த பானையில இருந்து பேய் வெளியே வந்துருச்சுல, அது வேற யார் உடம்புலயாவது போயிருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாரையும் நம்ம கவனிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பன்னு பார்த்து எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ போன் பேசிக்கிட்டே நடக்கிறாருல, இவர் உடம்புக்குள்ள போயிருக்குமான்ற மாதிரிலாம் பசங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பசங்க ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா கண்காணிக்கிறாங்க.
நினைக்கிறாங்க. எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறதுனால எல்லாருக்குள்ளயும் பேய் போயிருக்கான்ற மாதிரி டவுட்லாம் வருது. அதே சமயம் சாயோட தம்பியும் ஒய்ஃபும் பிரியலாம் நினைச்சாங்கல்ல, ஆனா திரும்பி நம்ம சேர்ந்துட்டா என்னன்ற மாதிரி இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பசங்க ஒவ்வொருத்தரா செக் பண்ணிட்டு இருக்கிறது ஜெரிக்கு தெரியுது. இதை வச்சு விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஜெரி யோசிக்கிறாரு. நிச்சயமா அந்த பேய் இங்க இருக்க யார் உடம்புக்குள்ளேயோ பூந்திருக்கு, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பொம்மைக்குள்ள கூட பூந்திருக்கலாம், நீங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பசங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயம்புத்துறாரு. பசங்களுமே செம்மையா பயப்படுறாங்க. அப்ப பேய் எங்க போயிருக்கும், ஏதோ ஒரு இடத்துக்குள்ளதான் போயிருக்கு போல அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப மாமாவோட மன வளர்ச்சி இல்லாத பையன் வித்தியாசமா நடக்கிறான். ஏன்டா இப்படி நடக்கிறன்னு கேட்கும்போது அந்த சோளக்காட்டு பொம்மை இப்படிதான் நடக்கும்னு சொல்றான். இது நடக்குமா, நடந்ததை நீ பாத்தியான்னு கேட்கும்போது பாத்திருக்கன்ற மாதிரி சொல்றான். அது எப்படி இவன் பார்த்திருக்க முடியும்ன்ற மாதிரி பசங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சோளக்கோள பொம்மை லொகேஷனை கொஞ்சம் மாத்தி இருக்க மாதிரி இந்த பசங்களுக்கு தோணுது. இதை பத்தி நம்ம ஜெரி அங்கிள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஜெரி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு போல. நீங்க போய் செக் பண்ணுங்க, அதுக்கு உயிர் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன வெறுப்பேத்தாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க மட்டும் போய் செக் பண்ணலனா நீங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறத வீட்டுல போட்டு கொடுத்துருவோன்ற மாதிரி பசங்களா மிரட்டுறாங்க. சரி சரி போய் தொலைறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. இவனுங்க வேற சாவடிக்கிறாங்க. இவனுங்க கிட்ட ஏன் தான் இப்படி விளையாண்டுமோ அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இவருமே அந்த பொம்மையை செக் பண்றதுக்காக வராரு. இப்போ பொம்மையை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அது சட்டுன்னு கையை பிடிச்சிருது போல. இந்த பொம்மைக்கு உயிர் இருக்கு, என் கையை பிடிச்சிருச்சு, என் கையை பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு. பசங்க எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. உண்மையில அந்த பொம்மை கையெல்லாம் பிடிச்சிருக்காது. பசங்களை பயம்புத்துறதுக்காக இவர் தான் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது பொம்மை அசைகிற மாதிரி இவருக்கே தோணுது. அதனால இந்த இடத்துல செல்ஃபி மாதிரி எடுப்போன்ற மாதிரி இவர் செல்ஃபி எடுக்க பார்க்கும்போது அந்த பொம்மை இவர் பக்கம் திரும்புது. என்ன பொம்மை நம்ம பக்கம் திரும்புது அப்படின்ற மாதிரி இவருமே தெரிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. பயத்துல பசங்க எல்லாருமே குளத்துக்கிட்ட உட்காந்துருப்பாங்க. இப்ப ஜெரியும் குளத்துக்கிட்ட வந்துடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் இந்த பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து குளத்துக்குள்ள ஒரு பாத்திரம் பொத்துன்னு விழுது. அந்த சவுண்ட் கேட்டு எல்லாருமே இங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது இந்த மீனாவோட கண்ணுக்கு அந்த சோளக்காட்டு பொம்மை தெரியுது. அது மீனாவை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுது. மீனாவும் கஷ்டப்பட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. மீனா மாட்டிக்கிட்டா அப்படின்றது இந்த ஜெரிக்கு தெரியுது. ஏற்கனவே ஒரு செடியை பத்தி பசங்க கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, அந்த செடியை காமிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் சோளக்கால பொம்மை அங்க இருந்து போகுது. இவருமே மீனாவை நல்லபடியா அங்க இருந்து காப்பாத்திடுறாரு. இந்த பயத்துல அந்த அங்கிளோட பையன் வேகமா ஓடி போவான். தடிக்கு ஒரு இடத்துல விழுந்துடுறான். இப்ப அவனுக்கு அடிபட்டது பாத்தீங்களா, சவுண்ட் கேட்டு பெரியவங்களா இந்த இடத்துக்கு வராங்க. ஐயோ ஏன்டா நீ ஓடி வந்த அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்கிறாரு. பையனுக்கு அடிபட்டுச்சுல, அதனால வண்டி பிடிச்சி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. நடந்த எல்லாத்துக்கும் ஜெரி தான் காரணம் அப்படின்றது சாய்க்கு தெரிய வருது. ஏற்கனவே சாய் வார்னிங் கொடுத்திருப்பாரு. அதை மீறியும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஆக வச்சிட்டான்ல, அதனால செம்ம கடுப்பாயிடுறாரு. உனக்கு எத்தனை வாட்டரா சொல்றது அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. சரி விடு விடுன்ற மாதிரி வீட்டுல இருக்க மத்த பெரியவங்க இருக்காங்கல்ல, சாயை இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்றாங்க. ஹஸ்பண்ட் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காருல்ல, அதுக்கான காரணம் ஒய்ஃபுக்கு புரிய மாட்டேங்குது. என்னதாங்க ஆச்சு, எதுக்காக இந்த ஊருக்கு திரும்பி வரவே வேணாம்னு நீங்க நினைச்சீங்க, உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு கேட்கும்போது இவருமே இவரை பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மூட நம்பிக்கை இருக்கும். இவர் சின்ன பையனா இருக்கும் போது சின்ன பசங்களை பயம்புத்துறதுக்காக நிறைய கதை சொல்லுவாங்க. இவர் இயற்கையாவே பயந்த சுபாவம் உடையவரா இருப்பாரு. இவங்க சொல்ற கதையை கேட்டு ரொம்ப பயப்படுறவரா மாறிடுவாரு. ஒரு வாட்டி பசங்க கிண்டல் பண்ணதுல இவர் பேண்ட்லயே யூரின் பாஸ் பண்ணிடுவாரு. அதை வாஷ் பண்றதுக்காக வரும்போது அம்மா இருக்காங்கல்ல, இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அடிக்கடி ஒரு லேடி இவரோட கண்ணுக்கு தெரியவாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, இவரோட அம்மா தான். என்ன திரும்பி பயந்துட்டியான்ற மாதிரி பையன் கிட்ட அம்மா பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவனும் சிரிச்ச மாதிரி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். அம்மா பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தண்ணி எடுத்தவங்களுக்கு மயக்கம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருக்க கிணத்துல பொத்துன்னு போய் விழுந்துடுறாங்க. பொதுவா கிணத்துல விழுந்ததை பார்த்தா நம்ம சட்டுன்னு கத்துவோம்ல, ஆனா இவருக்கு கத்த கூட வரமாட்டேங்குது. ஏன்னா ஊர்க்காரங்களாம் கிண்டல் பண்ணி இவருக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம், ஷாக்லாம் வந்துடும். ஷாக்ல ரொம்ப நேரம் இவர் கத்தாம இருக்காரு. அதுக்கப்புறம் தான் கத்துறாரு. அதுக்கப்புறம் தான் ஆளுங்க வந்திருப்பாங்க. ஹெல்ப் பண்ணி காப்பாத்திரலாம்னு பார்த்தா அம்மா அதுக்குள்ள இறந்து போயிடுவாங்க. இவர் முன்கூட்டியே கத்தி இருந்தா அம்மாவை காப்பாத்தி இருக்கலாம். நான் வேணும்ட்டே கத்தாம இல்ல, எல்லாருமே என்ன பயம்புத்தி வச்சதுனால என்னால கத்த முடியாம போயிருச்சு, அதனாலதான் இந்த கிராமமே எனக்கு பிடிக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கிளம்பலான்ற ஒரு முடிவு எடுத்து கிளம்ப பாக்குறாரு. ஒய்ஃபையும் பொண்ணையும் கூட்டிட்டு கிளம்ப பாக்குறாரு. அப்பதான் அங்கிள் வந்திருப்பாரு. வந்த அங்கிள் என்ன சொல்றாருன்னா, என் பையனுக்கும் இந்த மாதிரி ஆயிருச்சு, உன் அண்ணன் என்ன நினைக்கிறான், இன்னும் அந்த பூஜை முடிச்சுட்டா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறான்ல, உன் அண்ணனுக்காக இல்லனாலும் எனக்காகவாது தயவு செஞ்சு பூஜை முடிகிற வரைக்கும் இருடா அப்படின்ற மாதிரி இந்த மாமா கேட்கிறாரு. மாமாவே நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் பேசுவாரு. ஆனா இப்ப மாமாக்கே கொஞ்சம் நம்பிக்கை வந்துருது. இந்த பூஜை வரைக்கும் இரு, அதே மாதிரி திருவிழாவும் வரப்போது இல்ல, அதை முடிச்சுட்டு நீ எங்கனாலும் போய்க்கோன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி சாய் ஏத்துக்கிறாரு. அந்த பெரியவர் திரும்பி பூஜை பண்றேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, திருவிழாலேயே பூஜையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப திருவிழா நாள் வந்துருது. எல்லாருமே அந்த குலியான் கடவுளை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது குலியான் கடவுள் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு எல்லாருக்குமே நிறைய விஷயங்களை சொல்லுவாரு. அதாவது நீ இந்த விஷயத்த பண்ணு,
சரியா இருக்கும், இந்த விஷயத்த பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி குலியான் கடவுள் கெட்ட போட்டு ஒருத்தர் எல்லார்கிட்டயும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஜெரின்னு ஒருத்தர் டாக்டர் படிப்பு படிக்கிறாருல, அவர்கிட்ட ஒன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் கிட்ட இன்னொன்னு சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணு பயப்படுறா, வேகமா ஓடுறா. அப்ப குலியான் கடவுள் வேஷம் போட்டிருக்கவர் அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஏமா என்ன பார்த்து பயந்து ஓடுற, நில்லுன்ற மாதிரி இந்த பொண்ணுகிட்டயும் பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பேய பார்த்தால, அதாவது சோளக்காட்டு பொம்மை இந்த பொண்ணை துரத்தலாம் செஞ்சது பாத்தீங்களா, அதை நினைச்சு இந்த பொண்ணு பயந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. இவரோட காதுலயே இந்த விஷயத்த சொல்றா. இதெல்லாம் கேட்கிற இவர் என்ன பண்றாருன்னா, இந்த பொண்ணு காதுல எதையோ சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு தெரியல. இந்த பொண்ணுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. இப்ப அவருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவ அவர்கிட்ட ஏதோ பேசினத எல்லாருமே கவனிச்சாங்கல்ல, குலியான் கடவுள் கிட்ட என்ன பேசினன்னு கேட்கும் போது அதெல்லாம் சீக்ரெட், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்றா. சரி ஓகேன்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பூஜை எல்லாம் முடிச்சவங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த பொண்ணுமே வெளியே வேடிக்கை பார்க்க போலான்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கா. அப்படி வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த சோளக்கொலை பொம்மை சட்டுன்னு கண்ணை திறக்குது. அந்த கண்ணே வித்தியாசமான கலர்ல இருக்கு. இப்ப அந்த சோளக்கொலை பொம்மை இருக்குல்ல, இந்த பொண்ணை அட்டாக் பண்ற மாதிரி துரத்திட்டு வருது. ஐயோ இதுக்கு உண்மையிலேயே உயிர் இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டா போல, தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஓடி போயிட்டு இருக்கா. இவ பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கும் போது சட்டுன்னு யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா இழுக்கிறது யார் தெரியுமா, பாருவா தான் இருப்பாங்க. பாருமே அந்த சோளக்கொலை பொம்மைக்கு உயிர் இருக்கிறத கவனிச்சிருக்காங்க போல. இந்த தங்கச்சியை காப்பாத்தலான்றதுக்காக தான் காப்பாத்தி ஒளிய வச்சிருக்காங்க. இப்ப ரெண்டு பேரையும் அந்த சோளக்கொலை பொம்மை அட்டாக் பண்றதுக்காக துரத்திட்டு இருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்றானா, குலியான் கடவுள் வருவாரு பாத்தீங்களா, வேணும்ட்டே அந்த பக்கம் ஓடி வந்துட்டு இருக்கா. இப்ப அந்த குலியான் கடவுள் என்ன பண்றாருனா, சட்டுன்னு இந்த பொம்மையை அட்டாக் பண்ணிடுறாரு. அவர் ஒளி மாதிரி வருவார்ல, அப்படி வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. இது எல்லாமே நம்ம சாய்க்கு கனவு மாதிரி வருது போல. பொண்ணுக்கு ஏதோ ஆபத்துன்ற மாதிரி சட்டுன்னு எந்திரிக்கிறாரு. வீட்டுல எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, எல்லாருமே எந்திரிங்க எந்திரிங்க, பசங்களுக்கு ஏதோ ஆபத்து, நம்ம காட்டு பகுதிக்கு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு மயங்கி இருக்கா. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மத்த பசங்க அந்த சோளக்கொலை பொம்மை எரிஞ்சு போயிருக்கிறத கவனிக்கிறாங்க. இது துரத்தி இருக்கு போல, இத கடவுள் சாவடிச்சிட்டாரு போல அப்படின்ற மாதிரி பசங்க அவங்களுக்குள்ள எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எந்திரிக்கவே மாட்டால, இதனால சாய்க்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன ஏதுன்னு பாருன்ற மாதிரி ஜெரி கிட்ட சொல்லிட்டாரு. ஜெரியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தானே, இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே கண் முழிச்சிடுறா. அந்த பொண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் இவருமே நிம்மதி ஆவறாரு. குலியான் கடவுள் உன்கிட்ட என்னதான் சொன்னாரு என்னதான் சொன்னாருன்னு பசங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, இப்பதான் இந்த பொண்ணு என்ன சொன்னாருன்றத சொல்றா. அதாவது அந்த சோளக்கொலை பொம்மையால பிரச்சனை வருதுன்னு இந்த பொண்ணு சொல்லும் போது, அப்ப என் வழியில கொண்டு வா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி குலியான் கடவுள் சொல்லியிருப்பாரு. அதனால தான் இந்த பொண்ணு வேணும்ட்டே அந்த டைரக்ஷனை நோக்கி ஓடி இருப்பா. அதாவது குலியான் கடவுள் டிராவல் பண்ற டைரக்ஷனை நோக்கி போயிருப்பா. அந்த இடத்துல ஒலியா வந்து அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சந்தோஷப்படுறா. இப்ப சாயும் ஃபேமிலியை கூட்டிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. சாயோட தம்பி டைவர்ஸ் பண்ணிக்கலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, ஆனா இப்ப மனசை மாத்திடுறாரு போல. அதே சமயம் ஒய்ஃப் பாருக்கும் சரியாயிடுச்சுங்க, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் சாய் கிட்ட பேசுறாங்க. ஆனா சாய் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருக்காரு. இப்ப அவரோட கண்ணை காட்டும் போது கண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது சோளக்கொலை பொம்மை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது கண்ணு வித்தியாசமா இருந்ததுல, அந்த மாதிரி இவர் கண்ணு இப்ப வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி குளத்துக்கிட்ட நடக்கிறத காட்டுறாங்க. குளத்துக்கிட்ட இந்த அப்புன்ற பையன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். நீ திடீர்னு எதனால காணாம போயிடுற, உண்மையில நீ யாருன்ற மாதிரிலாம் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்பதான் அந்த சைடுல இருக்க அந்த பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஜெரி ஒரு சின்ன பொண்ணை பேயா பார்த்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் உட்காந்துட்டு இருக்கா. அதை நெஜ பொண்ணுன்னு நினைச்சு இந்த அப்பு பேசிட்டு இருக்கான் போல. நீ உண்மையில யாரு, நடுவுல எதுக்காக காணாம போயிடுற அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கிறான். அந்த பொண்ணு எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த தண்ணிக்குள்ள இறங்கி போக ஆரம்பிக்கிறா. அதாவது தண்ணிக்குள்ள இறங்கி காணாம போயிடுறா. இதை பாக்குற இந்த அப்புக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்ப இந்த பொண்ணு பேய் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பயந்துட்டு இருக்கான். சோ இங்க ஒரு பேய் வந்திருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயம் சாய் உடம்புக்குள்ள வேற ஒரு பேய் இறங்கி இருக்குன்னு காட்டுறாங்க. ஏன்னா சாயை பொறுத்த வரைக்கும் நார்மலா பேசுவார்ல, ஆனா ஒய்ஃப் கடைசியா பேசும்போது எதுவுமே பதிலுக்கு பேசியிருக்க மாட்டாரு. அதே மாதிரி கண்ணும் வித்தியாசமான கலர்ல மாறி இருக்கும். சோ எண்டிங்க வித்தியாசமா முடிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. நிச்சயமா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.